ஹாய், வெல்கம் டு சிஷி டாக்ஸ். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கதை இந்த 5 அப்போ 2 மீன் எப்படி இயேசு வந்து 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. இன்றைக்கான கேள்வி என்னென்னா, ஒருவேளை நம்ம அந்த சீஷரோட இடத்துல இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நான் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த 5 அப்போ 2 மீனை எடுத்துகிட்டு வந்து இயேசுக்கிட்ட கொடுத்துருப்பேனான்றதே நான் யோசிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த 5 அப்போ 2 மீன் வச்சு என்ன பண்ண முடியும், எப்படி இவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தயங்கி எனக்கு வந்து ஐயோ இதை எப்படி கொடுத்து நான் அசிங்கப்பட போகிறேன்னு சொல்லிட்டு மேபி அந்த பையன்கிட்டயே கொடுத்து அப்போ நீயாவது சாப்பிடு உங்கள் அம்மா கொடுத்தது அப்படின்னு நான் கொடுத்துட்ருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் எனக்கு ஃபெய்த் இருக்குது, அந்தளவுக்கு தான் தேவனை பற்றியும் ஒரு புரிதல் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த டிசைபிள்ஸ் அவரோட சீஷர்கள் வந்து இயேசுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் போது அதை அவர் என்ன பண்ணுறாருன்னா அநேகம் பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுறார். இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட என்ன இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ ஃபெய்த் இருக்குது, ஐயோ என்கிட்ட எந்த ஃபெய்த்துமே இல்லை, எனக்கு எந்த பலனும் இல்லை, என்கிட்ட எந்த டேலண்ட்டு படிப்பு எந்த அறிவு ஞானம் எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கும் இந்த சீஷர்கள் எடுத்துகிட்டு வந்து எப்படி கொடுத்தாங்களோ இன்றைக்கி சீஷிகளாக நம்மக்கிட்ட என்ன கொஞ்சம் இருக்கோ அதை தேவனோட கரத்தில் கொடுக்கும் போது அவர் அதை நம்மளுக்கு மட்டும் இல்லை அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாக அவர் மாற்றுவார். ஸோ இன்றைக்கி கலங்குறீங்களா, யோசிக்கிறீங்களா, என்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கன்னு? உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை தேவனிடத்தில் தயங்காமல் நம்ம கொடுக்கலாம், அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். தேங்க்யூ.